வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் அக்னிவீர் ராணுவ ஆட்சேர்ப்பு முகாம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் தமிழகத்தின் 11 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர்கள் உடற்தகுதி தேர்வில் பங்கேற்று வருகின்றனர். மத்திய அரசின் அக்னிபாத் திட்டத்தின் கீழ் முப்படைகளுக்கான அக்னிவீர் வீரர்கள் குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். அதன்படி புதுச்சேரியில் நடைபெறும் இந்த ஆட்சேர்ப்பு முகாம் வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த தேர்வில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 11 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் பங்கேற்கின்றனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 17 முதல் 21 வயதுக்குள் உள்ள தகுதியான இளைஞர்கள் ஏற்கனவே விண்ணப்பித்துள்ளனர். அவர்களில் நாள்தோறும் சுமார் 1000 பேர் வீதம் அழைக்கப்பட்டு உடற்தகுதி தேர்வு, உடல் அளவீடு பரிசோதனை மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆட்சேர்ப்பு நடைமுறை முழுமையாக வெளிப்படையான முறையில் நடைபெறுவதால் பணம் அல்லது வேறு ஏதேனும் பலன் பெற்றுக்கொண்டு வேலை பெற்றுத் தருவதாக கூறும் இடைத்தரகர்கள் மற்றும் மோசடி நபர்களை நம்ப வேண்டாம் என்றும் விண்ணப்பதாரர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ये वाले पूरे कट हो गए लास्ट 6 कट बोल रहा हूँ फिर भेज रहा हूँ उनको छोड़ो अंदर थर्ड राउंड स्टार्ट ये CP2 डिले मत पड़ो जब 6 बोले तो 6 अंदर कट कीजिए और 3 बंदे तुमने छोड़ दिया वहां से राउंड लास्ट राउंड फोर्थ राउंड लास्ट राउंड CP2 लास्ट 4 कट ये वाला कट करो इसको फोर्थ राउंड लास्ट राउंड फोर्थ राउंड लास्ट राउंड फोर्थ राउंड लास्ट राउंड One. Don't take too many pictures. One. Don't take too many pictures. One. 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 Yeah. One. One. Two. 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 Three. 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 Four. ये ग्रीन टी शर्ट से 4 ग्रीन टी शर्ट 4 4 4 4 कट புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து மேகதாது அணை விவகாரம் மற்றும் புதுச்சேரி அரசின் தற்போதைய அரசியல் நிலை குறித்து கருத்து தெரிவித்தார். மேகதாது அணை தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டியே தீருவோம் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாக கூறினார். மேலும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பெங்களூருக்கு நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்திய போதும் அதனால் எந்த பயனும் ஏற்படவில்லை என்றார். காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக தமிழக முதல்வர் விஜய் கர்நாடகா சென்று பேச்சுவார்த்தை நடத்துவது சரியா என்ற கேள்விக்கு, காவிரி விவகாரத்தில் நீதிமன்றம் மூலமாகவே தீர்வு காண முடியும், பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு கிடைக்காது என்று நாராயணசாமி பதிலளித்தார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு கோப்பை துணைநிலை ஆளுநர் ஏன் நிறுத்தி வைத்துள்ளார் என்பது தெரியவில்லை என்றும், அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக அவர் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் அமைச்சர்களுக்கு இலாக்காக்களை ஒதுக்குவதற்கான ஒப்புதலை வழங்க முடியாத நிலையில் இருந்தால் முதல்வர் ரங்கசாமி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும்,
ஆனால் அவர் அவ்வாறு செய்ய மாட்டார். கடைசி நேரம் வரை பதவியில் இருக்கவே விரும்புகிறார் என்றும் அவர் விமர்சித்தார். துணைநிலை ஆளுநர் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு அமைச்சர்களின் இலாக்கா ஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் அளிக்காமல் புதுச்சேரியில் அரசியல் சாசன நெருக்கடியை உருவாக்கியுள்ளார் என்றும் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். இடம் நம்ம இடம், நிலம் நம்மளுது, தண்ணீர் நம்மளுது, மின்சாரம் நம்ம கொடுக்கிறோம், கட்டமைப்புக்கான அனுமதி நம்ம கொடுக்கிறோம். எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் கொள்ளை லாபம் அடிப்பதற்கு இந்த ஆட்சி அதற்கு சாதகமாக செயல்படுகிறது. இதனால்தான் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி பிரகாரம் 50% இடஒதுக்கீடை தனியார் மருத்துவக் கல்லூரியிலிருந்து பெற முடியுமா, முடியாதா? இதற்கு பதில் சொல்லணும். நான் 43 சீட் அதிகமா வாங்கினு சொல்லி மார்த்தட்டி கொள்வது என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் இப்ப இன்னைக்கு 1ஆம் தேதி ஆயிப்போச்சு, 12 நாள் ஆகுது. துணைநிலை ஆளுநருக்கு முதலமைச்சர் அவர்கள் இலாக்காக்களை ஒதுக்கி கொடுக்க வேண்டும், அமைச்சர்களுக்கு ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று கடிதம் அனுப்பி, இதுக்கு இடையில பல முறை நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம், பேட்டி கொடுத்திருக்கிறோம். இதுல துணைநிலை ஆளுநருக்கு முதலமைச்சரால் அனுப்பப்படுகின்ற அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்க வேண்டும் என்று கொடுக்கின்ற அந்த கோப்பை நிறுத்தி வைப்பதற்கு அதிகாரம் கிடையாது. அது முதலமைச்சருடைய அதிகாரம். முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு இலாக்கா கொடுப்பது சம்பந்தமாக எந்தெந்த இலாக்கா எந்தெந்த அமைச்சருக்கு கொடுக்க வேண்டும் என்பது முதலமைச்சருடைய அதிகாரம். அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இதுல துணைநிலை ஆளுநருக்கு எந்த பங்கும் கிடையாது. அந்த கோப்பு கெசட்ல போடுறதுக்கு கவர்னர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கணும், அவ்வளவுதான். அதுதான் அவருடைய பங்கு. அதை திருத்துவதற்கோ மாற்றுவதற்கோ கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஒரு அரசியல் சாசன நெருக்கடியை புதுச்சேரி மாநிலத்தில் உருவாக்கி இருக்கிறார். எமர்ஜென்சி, கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி. 12 நாளா இலாக்கா ஒதுக்கல. அதுக்கு முன்ன 2.5 மாசமா நிர்வாகத்துல எந்த வேலையும் நடக்கல. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு துணைநிலை ஆளுநர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சியை உருவாக்குறார். அந்த கோப்பை நிறுத்தி வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுக்கான காரணமும் வரல. முதலமைச்சரை கேட்டா எதுக்காக நிறுத்தி வச்சாரு எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. ஜிப்மர் ஊழியர்கள் இதர பிற்படுத்தப்பட்டோர் நலசங்கத்தின் நிறுவனரும் ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர்கள் சங்கத்தின் தலைவருமான மறைந்த அமரர் தமிழ்வாணன் அவர்களின் திருவுருவப் படத்திறப்பு மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சி ஜிப்மர் வளாகத்தில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்திய பார் கவுன்சில் தலைவருமான கார்வேந்தன், ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர்சிங் நேகி ஆகியோர் தமிழ்வாணன் அவர்களின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மலர் தூவி வீர வணக்கமும் நினைவஞ்சலியும் செலுத்தினர். மேலும் ஜிப்மர் மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் சாகா வினோத்குமார், நிர்வாக இணை இயக்குனர் ரங்கபாஷ்யம், முதுநிலை நிர்வாக அதிகாரி ஹவாசிங், NCO BC தலைவர் சேதுபதி, பொதுச் செயலாளர் தனசேகர், செயல் தலைவர் செந்தாமரை கண்ணன், ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வேலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தமிழ்வாணனின் சேவைகளை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியின் நிறைவில் ஜிப்மர் ஊழியர்கள் இதர பிற்படுத்தப்பட்டோர் நலசங்க செயலாளர் கார்த்திகேயன் நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்வில் NCO BC நிர்வாகிகள், ஜிப்மர் பல்வேறு நலசங்கங்களின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஊழியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மறைந்த தமிழ்வாணனுக்கு அஞ்சலி செலுத்தினர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தோழர் தமிழ்ச்செல்வனுக்கு, தோழர் தமிழ்வாணனுக்கு, தோழர் தமிழ்வாணனுக்கு.
தமிழ்வாணனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். ஓங்கட்டும் 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 ஓங்கட்டும். தமிழ்வாணனின் புகழ் ஓங்கட்டும் 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 ஓங்கட்டும். தமிழ்வாணனின் புகழ் ஓங்கட்டும் ஓங்கட்டும். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். தோழர் தமிழ்வாணனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். ஜிப்மர் ஓபிசி சங்கத்தின் சார்பில் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம். வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம். வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம். சார் சைடில் போறீங்க சார் வாங்க பாருங்க சார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மாநில மகளிர் அணி சார்பில் குழந்தைகள் மருத்துவமனை அருகே அன்னதானம் நடைபெற்றது. அன்னதான நிகழ்ச்சியை மாநில மகளிர் அணி பொருளாளர் சுந்தரி தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார். நிகழ்ச்சி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் முன்னிலையிலும் கட்சியின் பொருளாளர் வேல்முருகன் தலைமையிலும் நடைபெற்றது. இதில் முன்னாள் வாரிய தலைவர் சிவகாந்தன், முன்னாள் மாநில மகளிர் அணி தலைவி ரேவதி பர்குணன், மகளிர் ஆணைய தலைவி நாகஜோதி, சுஜாதா, தமிழரசி, ஜமீலா, ராஜேஸ்வரி, மதனா, விஜயலட்சுமி, வள்ளி, NR சுசீலா, ராஜாராம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஆச்சாரியா வில்லியனூர் கல்வி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் அரவிந்தன் அவர்களின் பிறந்தநாள் மற்றும் கல்வி நிறுவனத்தின் 25வது வெள்ளி விழாவை முன்னிட்டு ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளி மற்றும் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை இணைந்து மாபெரும் தன்னார்வ இரத்த தான முகாமை நடத்தின. முதல்வர் ஷாலினி தலைமையில் நடைபெற்ற இந்த முகாம் இளைஞர்களிடையே மனிதநேய உணர்வை வளர்த்து தன்னார்வ இரத்த தானத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் தன்னார்வலர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர். நிகழ்ச்சியில் ஆச்சாரியா பொறியியல் கல்லூரி முதல்வர் குருலிங்கம் மற்றும் ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் உஷாதேவி ஆகியோர் மாணவர்களை ஊக்குவித்ததுடன் தாங்களும் இரத்த தானம் செய்து முன்னுதாரணமாக விளங்கினர். இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் இரத்த மாற்று மருத்துவ பிரிவு தலைவர் டாக்டர் டயானா ஷர்மிளாநாதன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் சமூக பணியில் செயல்பட்டதற்காக ஆச்சாரியா வில்லியனூர் கல்வி நிறுவனத்திற்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர். மேலும் முகாமில் பங்கேற்ற மருத்துவ பணியாளர்களை நிர்வாக இயக்குனர் டாக்டர் அரவிந்தன் கௌரவித்தார். இரத்த தானம் செய்த அனைவருக்கும் இரத்த தான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. சிறப்புரையாற்றிய டாக்டர் டயானா ஷர்மிளாநாதன், தன்னார்வ இரத்த தானம் பல உயிர்களை காப்பாற்றும் உயரிய சமூக பணி என்பதையும் ஆரோக்கியமான அனைவரும் தொடர்ந்து இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார். தலைமை உரையாற்றிய நிர்வாக இயக்குனர் டாக்டர் அரவிந்தன், தனது பிறந்த நாளை முன்னிட்டு சமூக நல பணியாக இரத்த தான முகாம் நடைபெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் கடந்த 25 ஆண்டுகளாக ஆச்சாரியா கல்வி நிறுவனம் கல்வி சேவையுடன் சமூக பொறுப்புணர்வு மற்றும் மனிதநேய பணிகளையும் தொடர்ந்து முன்னெடுத்து வருவது பெருமைக்குரியது என்றும் அவர் கூறினார்.
தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகத்திய நகர் மற்றும் வினோபா நகர் வழியாக செல்லும் பிரதான கழிவுநீர் வாய்க்காலை மழை காலத்திற்கு முன்பாக தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. தட்டாஞ்சாவடி தொகுதி மக்களின் சார்பில் கழிவுநீர் கோட்ட உதவி பொறியாளரை நேரில் சந்தித்த நேயம் மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதியின் மக்கள் வேட்பாளருமான விநாயகம் கழக நிர்வாகிகளுடன் இணைந்து கோரிக்கை மனுவை வழங்கினார். அந்த மனுவில் மழைக்காலத்தில் அகத்திய நகர் மற்றும் வினோபா நகர் ஆகிய பகுதிகளில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் தேங்கி பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க பிரதான கழிவுநீர் வாய்க்காலை உடனடியாக தூர்வாரி சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட கழிவுநீர் கோட்ட அதிகாரிகள் கோரிக்கையை பரிசீலித்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். ஸ்கூலுக்கு பின்னாடி சார் அது உள்ள ஒரு கழிவு நீர் அதான் 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 அதே தான். கரெக்ட் கரெக்ட். எல்லாத்துக்கும் விட்டாச்சு. ரீசெட்டிங் பண்ணுறதுக்கு டெண்டர் வருது. இப்போ நான் வந்து அடுத்த மாதத்தில் வந்து ஒரு டெண்டர் எல்லா ஒர்க்கும் ஆரம்பிச்சிடுவோம். எல்லாத்தையும் டெண்டர் தான் போட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப் ஆகும் சார். இதுதான் செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் டெண்டர் இப்படி பாருங்க. டெண்டர் வந்தோடனே லோயஸ்ட் யார் வராங்களோ அவங்க வச்சு நான் வேலை செஞ்சிருவேன். நீங்கள் சொல்கிறது அகத்தியர் வந்து பார்த்துருங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் வாய்க்கால கட்டிட்டோம். ஈஸியாக கனெக்ட் பண்ணியாச்சு. ஈஸியாக போலீஸ் ஸ்டேஷனுடைய வாய்க்கால் கட்டி உங்களுக்கு திருக்கி நினைக்கிறேன். 2 பக்கமும் திரியிற மாதிரி தான் போட்டுருக்காரு. தண்ணி வந்து அந்த வாய்க்கால் கனெக்ட் ஆகுது. கரெக்டா இருக்கும். ஓகே சார், ஐடியா இருக்கும் சார். தண்ணி வெளிய வரும். தண்ணி வந்து மழை பெய்யும். ஆமா, ஆமா. கொம்பாக்கம் வேதபுரம் ஃபைன் ஆர்ட்ஸ் மற்றும் ஏஎஸ்ஆர் அறக்கட்டளை இணைந்து நடத்திய 47வது ஆண்டு முப்பெரும் விழா நாடக போட்டி மற்றும் விருதுகள் வழங்கும் விழா 7 நாட்கள் நடைபெற்றது. முருங்கப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் திடலில் நடைபெற்ற இவ்விழாவில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு நாடக மன்றங்கள், கலைக்குழுக்கள் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று நாடகங்கள், நடனங்கள் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். 7 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் மொத்தம் 17 நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டதுடன் 150க்கும் மேற்பட்ட நாடக கலைஞர்களும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களும் பங்கேற்றனர். விழாவிற்கு ஏஎஸ்ஆர் அறக்கட்டளை நிறுவனர் ரமேஷ் மற்றும் வேதபுரம் ஃபைன் ஆர்ட்ஸ் கௌரவ தலைவர் ரங்கநாதன் தலைமை தாங்கினார். விழா அமைப்பாளர் கலைமாமணி தங்கராஜ் வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார் மற்றும் ஐயப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான NSJ ஜெயபால், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொருளாளர் சுப்பையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் விருதுகளை வழங்கினர். மேலும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய நபர்களும் கௌரவிக்கப்பட்டனர். நாடக போட்டியில் புதுவை கலைச்சித்திர கலைக்குழு முதல் பரிசாக ரூபாய் 10,000 ரொக்கப் பரிசை வென்றது. கோகுலம் கலைக்குழு 2ஆம் பரிசாக ரூபாய் 5,000ஐயும், சத்ரபதி சிவாஜி நாடக மன்றம் 3ஆம் பரிசாக ரூபாய் 3,000ஐயும் பெற்றன. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சீதாராமன் என்கின்ற ஹரிகிருஷ்ணன், ஏழுமலை மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். இவ்விழாவில் பொதுமக்கள் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டு களித்தனர்.
காரைக்கால் மாவட்டம் கீழஓடுதுறை பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயத்தில் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடந்த 1976ஆம் ஆண்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் திருக்கரங்களால் புதுப்பிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க வழிபாட்டு தலமாக விளங்கி வருகிறது. விழாவையொட்டி புனித அந்தோணியார் திருவுருவம் பொறிக்கப்பட்ட திருக்கொடியை காரைக்கால் மறை மாவட்ட முதன்மை பொறுப்பாளர் பங்குத்தந்தை பால்ராஜ்குமார், இணை பங்குத்தந்தை சாமிநாதன் செல்வம் மற்றும் ஆன்மீக குரு பன்னீர் ராஜா ஆகியோர் புனிதப்படுத்தினர். பின்னர் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட திருக்கொடி கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு திருவிழா தொடங்கி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெற்றது. இதில் இரு கிராமங்களைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் மற்றும் பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அலங்கார தேர்பவனி நடைபெறவுள்ளது. இதில் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் அனைத்து தனியார் தொழிற்சாலைகள், தொழில் நிறுவனங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் உள்ள வேலைவாய்ப்புகளில் குறைந்தபட்சம் 75% உள்ளூர் மக்களுக்கு ஒதுக்கீடு வழங்கும் வகையில் அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாமல்லபுரத்தில் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பாமக மாநில பொதுக்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட 30வது தீர்மானத்தை புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கிழக்கு மண்டலம் கோபி என்கின்ற கோபாலகிருஷ்ணன் வாசித்தார். அத்தீர்மானத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து தனியார் தொழிற்சாலைகள், தொழில் நிறுவனங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் உள்ள வேலைவாய்ப்புகளில் குறைந்தபட்சம் 75% உள்ளூர் மக்களுக்கு ஒதுக்கீடு வழங்கும் வகையில் அரசு உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உரிமையை பாதுகாக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாகவும் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒருமனதாக அதனை நிறைவேற்றியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் கொம்யூன் மணவெளி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பூரணி, ஸ்ரீ பொற்கொலை உடனுரை, ஸ்ரீ ஐயனாரப்பன், ஸ்ரீ சப்தகன்னிகள், ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ கங்கை விநாயகர், ஸ்ரீ கங்கை அம்மன் ஆலயங்களுடன் இணைந்து ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் சடல் மகோத்சவ விழா பக்தர்கள் பங்கேற்புடன் நடைபெற்றது. கொடியேற்றத்துடன் தொடங்கிய பிரம்மோற்சவ விழாவையொட்டி தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை நடைபெற்றது. இரவு நேரங்களில் சிறப்பு மின் அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சடல் உற்சவத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார். மேலும் பக்தர்கள் சடல் தரித்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் மேலத்தாளங்கள் முழங்க சிறப்பு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணிக்குழு தலைவர், திருப்பணிக்குழு உறுப்பினர்கள், மணவெளி கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து மேற்கொண்டிருந்தனர். புதுச்சேரி மாநிலம் அரும்பார்த்தபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றி பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர் வேலம்மாளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் தலைமை ஆசிரியர் ராதாகிருஷ்ணன், விருது பெற்ற ஆசிரியர் குப்புசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் முன்னாள் வெளியனூர் ஆணையர் சுந்தர்ராசு கலந்து கொண்டு வேலம்மாளின் கல்வி பணியை பாராட்டி வாழ்த்துரை வழங்கினார். டாக்டர் இமயவர்மன், சுகன்யா, இசைவாணன், தீபிகா ஆகியோரும் விழாவில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் எலியாஸ், அன்பழகன், சத்யாவதி, கோமதி, பூங்குழலி, வினிதா, லக்ஷ்மி, சுசீலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தலைமை ஆசிரியர் வேலம்மாளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பணி நிறைவு பாராட்டு விழாவையொட்டி தலைமை ஆசிரியர் வேலம்மாளுக்கு தங்க காசுகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டதுடன் வாழ்த்து மடலும் வாசிக்கப்பட்டது. தொடர்ந்து தனது பணிக்காலத்தில் உடன் பணியாற்றிய அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களுக்கும் நினைவு பரிசுகளை வழங்கி நன்றியை வெளிப்படுத்தினார். விழாவில் நன்றி உரையை இளம்பருதி ஆற்றினார். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்களும் மேற்கொண்டிருந்தனர்.
புதுச்சேரியில் பொதுமக்களின் நலன் மற்றும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் நோக்கில் காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் காவல் நிலையத்தில் புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையிலும் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் முன்னிலையிலும் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்களது குறைகளை வாய்மொழியாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் மனுக்களாகவும் அதிகாரிகளிடம் அளித்தனர். புகார்களை நேரில் கேட்டறிந்த டிஐஜி சத்யசுந்தரம் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளிடம் ஒவ்வொரு புகாரின் மீதும் தீவிர விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு உத்தரவிட்டார். மேலும் இக்கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் காவல் நிலையங்களின் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அவர் மச்சானா இருந்தானே யார் மச்சானா இருந்தானே புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்பின் ஓடைவெளியில் அமைந்துள்ள சண்முக விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி மற்றும் ஸ்ரீ பெரம்படி மாரியம்மன் ஆலயத்தின் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி செடல் உற்சவம் நடைபெற்றது. மங்கள இசையுடன் தொடங்கிய விழாவில் பக்தர்கள் ஆற்றங்கரைக்கு சென்று புனித நீர் திரட்டி பூங்கரகம் எடுத்து வந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு கும்பம் கொட்டப்பட்டு பம்பை உடுக்க இசை முழங்க காத்தவராயன் சுவாமிக்கு படையலிடப்பட்டு கொடியேற்றி காப்பு கட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மின் அலங்காரத்துடன் வாகனத்தில் எழுந்தருளிய மாரியம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் விழாவின் முக்கிய நிகழ்வான செடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் செடல் தரித்து தங்களது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினர். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு, முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் மற்றும் திமுக இலக்கிய அணி நிர்வாகி சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் ஓடைவெளி கிராம பொதுமக்கள் இணைந்து மேற்கொண்டிருந்தனர். வில்லியனூர் தாலுகா அலுவலகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் அசோகனுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. வில்லியனூர் தாலுகா வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தெற்கு துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் கலந்து கொண்டு அசோகனின் பணியை பாராட்டி வாழ்த்துரை வழங்கினார். மேலும் வருவாய் அதிகாரி பிருத்திவி, வில்லியனூர் துணை வட்டாட்சியர் தமிழரசன், ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயனார், வருவாய் ஆய்வாளர்கள் பார்த்திபன், ஜெயபாலாஜி, சுக்தேவ், வினோத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அசோகனை பாராட்டி வாழ்த்தினர். இந்நிகழ்ச்சியில் கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள், அமைச்சக ஊழியர்கள் மற்றும் வருவாய்த்துறை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். ஆனால் மாநில கூட வந்து
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் சடல் மகோத்சவ விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்ற சடல் மகோத்சவத்துடன் நடைபெற்றது. விழாவையொட்டி தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் வீதி உலா நடைபெற்றது. இரவு நேரங்களில் சிறப்பு மின் அலங்காரத்தில் எழுந்துருளிய அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வீதி உலா வந்த அம்மனை பெண்கள் வீதிதோறும் தீபாராதனை காட்டி பக்தியுடன் வரவேற்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வான சடல் மகோத்சவத்தில் பக்தர்கள் அலகு குத்தி சடல் தரித்து 4 சக்கர வாகனங்களை இழுத்து தங்களது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினர். தொடர்ந்து காத்தவராயன் சுவாமியின் கழுமரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பிறர் மேலதாளங்கள் முழங்க வானவேடிக்கைகள் மற்றும் சிறப்பு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலய வளாகத்தில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாக அதிகாரி சங்கர், உற்சவதாரர்கள் மற்றும் ஒதியம்பட்டு கிராம மக்கள் இணைந்து மேற்கொண்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் அருகே அபிஷேகப்பாக்கம் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ கருணைமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 18ஆம் ஆண்டு ஆடி பெருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள், ஆலய நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிறைய போட மாட்டாங்க, யாரும் கொடுக்காங்க. உங்களுக்கு வீடு போட்டு போடுங்க. நிறைய பாருங்க. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பத்மினி நகர் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் பணி நிறைவு பெற்ற நிலைய பொறுப்பாளர் ஏழுமலைக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு உதவி பொறியாளர் திருவேங்கடம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல ஆண்டுகளாக கூடப்பாக்கம் மற்றும் சேந்தனத்தம் குடிநீர் பிரிவுகளில் பணியாற்றிய ஏழுமலைக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் ஏழுமலையின் நீண்டகால அர்ப்பணிப்பான அரசு சேவை பாராட்டப்பட்டதுடன் அவரது பணிக்கால அனுபவங்கள் மற்றும் இனிய நினைவுகளை சக ஊழியர்கள் பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் பணியாளர்கள் நினைவு பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் போர்மேன் ரூபகன், சீனியர் மெக்கானிக் ஆப்ரஹாம், ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை, விழா அமைப்பாளர் சீனு மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்ற ஏழுமலையை பாராட்டி வாழ்த்தினர். அரசு ஊழியர்களின் நீண்டகால அர்ப்பணிப்பான சேவையை அங்கீகரித்து கௌரவிக்கும் வகையில் நடைபெற்ற பாராட்டு விழா கலந்து கொண்ட அனைவரின் பாராட்டையும் பெற்றது.
ரெட்டியார்பாளையம் அரியால் நகரில் அமைந்துள்ள அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயத்தில் ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஆலய தலைவர் நேர் என்கின்ற கந்தசாமி மற்றும் செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு திருவிளக்கேற்றி அம்மனை வழிபட்டனர். உலக நன்மை, குடும்ப நலன் மற்றும் வளமை வேண்டி சிறப்பு அர்ச்சனைகள், தீபாராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி தரிசனம் செய்து வழிபட்டார். ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நடைபெற்ற இந்த சிறப்பு திருவிளக்கு பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.